வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரோஜாப்பூ கனவுல வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு இந்த 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நம்ம உறங்குறதுக்காக தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் செலவு பண்ணுறோம். அந்த 8 மணி நேரம் உறக்கத்தில் இருக்கும்போது நமக்கு கனவு வருவது அப்படிங்கிறது வழக்கமானது. நம் கனவுல வரும் பொருட்கள் உயிரினங்களை வைத்து நாம் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கனவுல பாம்பு, நாய், பூனை இதெல்லாம் வந்துச்சுன்னா நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும் அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அதே போல் மணல், ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ இந்த மாதிரி நமது கனவுல வந்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கேன். இது போன்ற பதிவுகள் தினம்தோறும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஜாப்பூ கனவுல வந்தால் என்ன மாதிரி பலன்கள் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமான உறவு ஏற்படும். திருமணத்திற்கு பிறகு நீண்ட நாள் கர்ப்பமாகாமல் இருக்கும் பெண்கள் கர்ப்பம் ஆவார்கள். கனவுல ரோஜா தோட்டம் வந்தால் திருமணத்திற்காக உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளதுன்னு அர்த்தங்க. ரோஜா தோட்டம் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நல்ல வளம் பெறுவாங்க. என்ன தான் வாழ்க்கையில் நல்ல வளம் பெற்றாலும் சில தீமைகள் ஏற்படும். பிறரால் மிகவும் துன்பப்படுவீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ரோஜா முள் கையில் குத்துவது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரோஜா முள் கையில் குத்துவது போல கனவுல வந்தால் சில சிரமங்கள் ஏற்படும். உறவினர்களிடமிருந்து சண்டை ஏற்படும். மற்றவர்களிடம் பேசும்போது வாக்குவாதம் ஏற்படும். மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசணும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை செய்யக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க. ரோஜா மொட்டு கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரோஜா மொட்டு கனவுல வந்தால் இளம் ஆண் அல்லது பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கான அன்பான துணை கிடைப்பதற்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. இதுவே ரோஜா பூங்கொத்து கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரோஜா பூங்கொத்து அதாவது ரோஜா அந்த பொக்கே சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அது கனவுல வந்துச்சுன்னா தன் உறவினர்களோட மற்றும் தன் குடும்பத்தாரோட விழா கொண்டாடுவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. இதுவே ரோஜா செடி கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரோஜா செடி கனவுல வந்தால் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து முன்னேறுவதற்கான அறிகுறியாகவும் பண கஷ்டம் நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க. ரோஜா பூ இதழ்களை கனவுல பார்த்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரோஜா பூ இதழ்கள் கனவுல வந்தால் நமது அன்பான அவர்களிடம் மிகவும் நெருக்கமாக வாழ்வதற்கான அறிகுறி. அது உங்கள் லவராக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவிக்குள்ளேயா கூட இருக்கலாங்க. இதே சிவப்பு ரோஜா கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிவப்பு ரோஜா கனவுல வந்தால் கனவு காண்பவர் ஒருவர் மீதான அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர்களிடம் கூடிய விரைவில் நெருங்கி வாழ்வதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. காய்ந்த ரோஜா கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. காய்ந்த ரோஜா கனவு காண்பவர்களின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாராவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். உறவினர்களோட மன அழுத்தம், வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கணும்னு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இப்படிப்பட்ட கனவுகள் வருதுங்க. ரோஜா எரிவது போல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரோஜா எரிவது போல கனவு வந்தால் தன் முன்னால் அன்புக்குரியவர்களே தன் வாழ்க்கையில் இருந்து விலகுவதற்கான முழு அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. பெரிய ரோஜா கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பெரிய ரோஜா கனவுல வந்தால் தன் அன்புக்குரியவர்களுக்காக செய்வாங்க. தன் அன்புக்குரியவர்களுக்கு தன் அன்பை முழுவதுமாக கொடுப்பாங்கன்னு அர்த்தங்க.
சிறிய ரோஜா கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிறிய ரோஜா கனவுல வந்தால் தனது வாழ்க்கை துணைக்கு அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தங்க. ரோஜா அன்பளிப்பாக கொடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரோஜா அன்பளிப்பாக கொடுப்பது போல் கனவில் வந்தால் உங்களை யாரோ ரொம்ப நாளாக நேசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறிங்க. ரோஜாவை சாப்பிடுவது போல, அதாவது ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிட்ற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்க யாரோ ஒருவரை ஒரு தலையாக நீண்ட நாட்களாக காதலித்து வருகிறார்கள் அப்படின்னு அர்த்தங்க. இதே மாதிரி உங்களுக்கு ரோஜா கனவுல வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு கனவு கண்டீங்கன்றதை அந்த டைமிங்கை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கானது எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய பேர் நான் கண்ட கனவு எவ்வளோ நாட்கள் வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வருட காலம் வரைக்கும் நல்லதோ கெட்டதோ அதனுடைய தாக்கம் இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.